ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக நல்ல சாஃப்டான பரோட்டா மிஞ்சின சாதத்தில் வச்சு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் நான் 1 டம்ளர் மிஞ்சிய சாதம் எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 1/4 டம்ளருக்கும் குறைவாக தண்ணி ஊற்றிடலாம். இதை நல்லா பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். சாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட திப்பியாட்டம் இல்லாமல் நல்லா பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். எந்த டம்ளரில் சாதம் அளந்தோமோ அதே டம்ளரில் 2 டம்ளர் மைதா எடுத்துக்கணும். 1/4 டம்ளருக்கும் குறைவாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த எண்ணெய் சமையலுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதுவே யூஸ் பண்ணிட்டா பரவாயில்ல. பரோட்டாக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்தும் போது பரோட்டா நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அரைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பல்ஸ் மோடில் வச்சு விட்டு அரைச்சோம் அப்படின்னா நல்லா மாவு போல் பிசைஞ்சு வரும். இதை வேறொரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். நல்லா ஒட்டாமல் கரெக்டாக பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயை மாவுக்கு மேலே நல்லா தடவி விட்டுருவோம். அப்போ தான் எண்ணெய் காயாமல் இருக்கும். இந்த மாவை 1/2 மணி நேரம் ஊற வச்சுருவோம். அப்போ தான் நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு மாவு ரெடி ஆகும். இப்போ மாவு நல்லாவே சாஃப்டாக இருக்குது. மிக்சியில் அரைச்சனால இன்னொரு 1/2 மணி நேரம் ஊற வச்சோம் அப்படின்னா இன்னும் நல்ல சாஃப்டாக இருக்கும். 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. பரோட்டா செய்யறதுக்கு மாவும் நல்லா பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. இதை ஒரு முறை நல்லா பிசைஞ்சு எடுத்துருவோம். இதுக்கு நான் ஒர்க் ஏரியாவில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு இதில் மாவை போட்டு ஒரு முறை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். சாதம் பொறுத்து இந்த மாவோட கன்சிஸ்டன்சி மாறும். ஊறினத்துக்கு அப்புறமா உங்களோட மாவு கொஞ்சம் பிசுப்பாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தேவையான அளவுக்கு அரிசி மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போது நல்லா கை பிடிக்கிற அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவை ரொம்ப நேரம் பிசையணுங்கிற அவசியம் இல்லை. மாவு ஏற்கனவே நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. ஒரு முறை சும்மா பிசைஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ்வலாக பரோட்டாவுக்கு உருண்டை பிடிக்கிற மாதிரி இந்த மாவை உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுருவோம். எல்லா மாவுலேயுமே நல்லா இது போல் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா பரோட்டாவுக்கு தேய்ச்சி எடுத்துடலாம். நான் ஒர்க் ஏரியாவில் இந்த மாவை போட்டுட்டு நல்லா விரித்து எடுத்துக்க போகிறேன். ஒர்க் ஏரியா தெரிகிற அளவுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துக்கணும். நல்ல மெல்லிஸாக தேய்க்க தான் பரோட்டா நல்ல சாஃப்டாக இருக்கும். நல்ல லேயராக கிறிஸ்பியாக இருக்கும். நான் பாருங்கள் கவுண்டர் டாப் தெரிகிற அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு மெல்லிஸாக இருக்குன்னு பாருங்கள். இதில் கொஞ்சமாக மைதாவை தூவி விட்டுடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு லேயராக பிரிஞ்சு நிற்கும். அதுக்காக தான் நம்ம இதை செய்கிறோம். மாவு எண்ணெய் ரெண்டுத்தையுமே நல்லா இது போல் அப்ளை பண்ணியாச்சு. கத்தி வச்சு நீட்டை வாக்கில் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நிறையா லேயர்ஸாக நல்லா இருக்கும்போது எண்ணெய் ஊற்றி செய்யும்போது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த மாவை எல்லாத்தையுமே நல்லா ஒன்று கூடி எடுத்துக்கலாம். உங்களுக்கு மாவு ஒர்க் ஏரியாவில் ஒட்டுறது போல் இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுட்டு எடுத்து விட்டீங்க அப்படின்னா ரொம்ப சுலபமாக எடுத்துடலாம். மாவை நல்லா முழுமையாக எடுத்துட்டு கொஞ்சமாக இழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு வரும். அதுக்கப்புறமா எப்பவும் பரோட்டாவை ரோல் பண்ணி வைக்கிறது போல் ரோல் பண்ணி வச்சுருவோம். நான் செய்கிறது போலவே நல்லா ரோல் பண்ணி வச்சுட்டு இந்த பரோட்டாவோட எண்டிங்கை கீழே அழுத்தம் கொடுத்து இது போல் அமுத்தி விட்ருங்க. வெளியில் வராமல் இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள். இது போல் ரோல் செஞ்சு எடுத்து வச்சுக்கணும். 2 நான் செஞ்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கிறேன். அப்போ தான் காயாமல் இருக்கும். எண்ணெய் நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்தினோம் அப்படின்னா தான் பரோட்டா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
அதனால் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக நம்ம எண்ணெய் தடவாமல் நம்ம செய்ய முடியாது. எல்லா மாவுலேயுமே நான் இது போல் ரோல் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இனி ஒவ்வொரு ரோலாக எடுத்து தேய்ச்சிக்கலாம். ஒர்க் ஏரியாவில் ஒரு ரோல் எடுத்துகிட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்காம ரோலர் வச்சு தேய்ச்சி விட்டுக்கலாம். ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் ரொம்ப தொன்னமாகவும் இல்லாமல் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மைதா நல்லா வெந்து வரும். பரோட்டாவும் நம்மளுக்கு சாப்பிடும்போது மொறுமொறுப்பு தன்மையாட்டம் இருக்கும். நான் பாருங்கள் இது போல் ஒரு பரோட்டாவை தேய்ச்சிருக்கிறேன். சப்பாத்தி கல் ரெடியாக இருக்குது. இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இதில் பரோட்டாவை போட்டுடலாம். பரோட்டாவுக்கு மேலேயுமே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி விட்டுடலாம். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு பரோட்டாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். கரண்டி வச்சு இது போல் கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்துட்டோம் அப்படின்னா கீழே இருக்கிற பாகமும் நல்லா வெந்து வரும். 2லேருந்து 3 தடவை நான் இந்த பரோட்டாவை திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை திரும்பவும் நான் கவுண்டர் டாப்லேயே வச்சுக்கிறேன். 3லேருந்து 4 பரோட்டா செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும். சூடாகவே தட்டி விட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக லேயர்ஸ் பிரிஞ்சு வந்துடும். நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே மிஞ்சிய சாதத்தில் சூப்பராக இது போல் லேயர் பரோட்டா செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.